இஸ்லாமியர்களுக்கு புனிதமான ஒரு மாதம் தான் பிள்ளைகள் ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தை பிள்ளைகள் நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். யங் ஏஜ்ல செய்யற இந்த நன்மைகளுக்கு பல மடங்கு பிரதிபலன் இருக்குது. அடுத்த நிமிடம் என்பது பிள்ளைகள் எங்கட வாழ்க்கையை பொறுத்தவரையில நம்பிக்கை இல்லாதது. நோன்பு பிடிக்காம நோன்பு காலங்கள்ல பிள்ளைகள் நீங்க அலட்சியமாக இருந்தா நீங்க செய்யற தவறு உங்களை பாதிக்காது, அந்த சமூகத்தில் உள்ளவங்க தான் பாதிக்கும். உலகத்துல அதிவேகமாக வளர்ச்சி அடைகின்ற மார்க்கம் என்னன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கம். ஆனா பிள்ளைகள் ஸ்ரீலங்கால இந்தியால எடுத்து பாருங்க, அது அடுத்த பக்கம் தலைகீழ். என்ன பிள்ளைகள் இலங்கை இந்தியால பிள்ளைகள் நாங்கள் நடந்து கொள்ற முறையை பார்த்தா யாரும் பிள்ளைகள் எங்கட மார்க்கத்துக்கு வர மாட்டாங்க. இதே வெளிநாட்டுகள்ல போயிட்டு பாருங்க பிள்ளைகள், யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போயிட்டு பாருங்க பிள்ளைகள். அதாவது எந்த அளவுக்குன்னா வேறு மதத்தில இருந்து பிள்ளைகள் ஆசையோடு எங்கட மார்க்கத்துக்கு வராங்க. நியூயார்க் சிட்டியில பிள்ளைகள் இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி பேசப்படுகிறது, இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்க, இஸ்லாத்தை பத்தி தேடுறாங்க, இஸ்லாத்துக்கு வரணும் ஒரு ஆர்வம் செலுத்துறாங்க. முக்கியமா இலங்கையில பிள்ளைகள் எங்கட சமூகத்தில் உள்ளார்கள் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையின மதத்தவர்கள்ட்ட பேசி அதாவது அவங்களோட போதனைகளை விரும்பி கேட்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க உள்ள இஸ்லாமியர்கள நடவடிக்கை பாருங்க பிள்ளைகள். முன்னுதாரணமாக நடக்க வேண்டிய நாங்க இன்னொருத்தரை முன்னுதாரணமாக எடுக்கணும்னா நாங்க எவ்வளவு வழி தவறி போறோம். சொல்லி இந்த புதிய ஜெனரேஷன் காலையில் எழுமினா இரவு தூங்கும் வரைக்கும் எல்லாரும் புத்தக படிப்பை தான் தேடுறோம். ஆனா யாருக்கும் பிள்ளைகள் மார்க்க படிப்பொண்டு இருக்குது, மார்க்கத்தை படிக்கணும் ஒரு தேவை இல்லாம போயிடுச்சு. யார கேட்டாலும் பிள்ளைகள் காலையில 5 மணில இருந்து இரவு 12 மணி வரைக்கும் பிள்ளைகள் டியூஷன் கிளாஸ் சொல்றதுதான் கேட்கிறோம். கிரேட் 5 அந்த பிள்ளைகளுக்கு கிளாஸ் வைக்கத்தான் வேணும். எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், ஓ லெவலும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும், ஏ லெவலும் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும். நான் கேட்கிறேன், மற்ற அனைத்து கிளாஸஸையும் பிள்ளைகள் இந்த ரமலான் மாசத்துல முழுமையாக நிறுத்தி அவ்வளவு கவனத்தையும் பிள்ளைகள் மார்க்க கல்விக்கு இந்த ஒரு மாசம் சந்தர்ப்பம் கொடுத்தா எல்லா பிள்ளைகளும் மார்க்க கல்வியை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். இதை இப்படியே விட்டா பிள்ளைகள் இந்த ஜெனரேஷன் எப்படி வளர்ந்தா மார்க்க கல்வி இல்லாம வளரும். இதனால நடக்க போறது என்னன்னா, தாய் தகப்பன் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி பிள்ளைக்கு உலகத்துக்குரிய தேவையை தான் நிவர்த்தி செஞ்சாங்க. அதே டைம்ல அதே தாய் தகப்பன் பிள்ளைகள் மரணிச்சா நாளைக்கு அந்த தாய் தகப்பனுக்கு பிரார்த்திக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு தெரியாது. சமூக வலைத்தளங்கள்ல பிள்ளைகள் கழிக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று பண்றேன் பிள்ளைகள், இஸ்லாமிய கலாச்சார ஆடைகள் அணிஞ்சிட்டு பிள்ளைகள் நாங்க டிக்டாக்ல ஆடுறது நல்லா விளைக்கொள்ளுங்க பிள்ளைகள். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, இஸ்லாம் மார்க்கம் அல்லாதவர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய உடை அணிஞ்சி அவங்க டிக்டாக் செய்யறாங்க. அதாவது பிள்ளைகள் சமூக வலைத்தளங்கள்ல அவங்க ஆடுறாங்க. காரணம் என்னடா பிள்ளைகள், நாங்க விட்ட தவறு. ஏன்னா நாங்க சமூக வலைத்தளங்கள்ல இஸ்லாமிய கலாச்சார ஆடைகள் அணிஞ்சிட்டு ஆடல் பாடல் கூத்துகளுக்கு நாங்க முன் வார நேரம் பிள்ளைகள் மற்றவங்களும் அதை சந்தர்ப்பங்களாக பயன்படுத்துறாங்க. பெரும்பான்மையின கல்யாணங்கள்ல அபாயா போட்டுட்டு எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா பாய்ஸ் ஆடுறாங்க. ஆனா எங்களுக்கு ஒன்றும் பேச இயலாது. ஏண்டா எங்கட சமூகத்துல உள்ள பிள்ளைகளும் பெயர் தாங்கிய இஸ்லாமிய பெண்களும் பெயர் தாங்கிய இஸ்லாமிய ஆண்களும் எங்கட சமூக கலாச்சார ஆடைகளை தவறுதலாக பயன்படுத்துவதனால இது அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த ரமலான் மாசத்துல என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், சமூக வலைத்தளங்கள்ல இருந்து இயலுமான அளவு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க, ஆடல் பாடல்கள்ல இருந்து ஒதுங்கிடுங்க. அப்ப நீங்க கேட்கலாம் பிள்ளைகள், ரமலானுக்கு பிறகு ஆடல் பாடல்களை மேற்கொள்ளலுமா? இக்காரணம் கொண்டு பிள்ளைகள் ரமலானுக்கு பிறகு யாருக்கும் அந்த எண்ணம் வராது. பச்சையில ரமலானுக்கு பிறகும் அதே எண்ணம் வருகிறா நீங்க உண்மையான இஸ்லாமியன் அல்ல, நீங்க பெயர் தாங்கி முஸ்லீம்கள்.